நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும். காசு இருக்கும்போது கூட ₹1 செலவு பண்ண மனசு இல்லாம எதுக்கெடுத்தாலும் வேண்டாம், பிறகு பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பவரைத்தான் கஞ்சன்னு சொல்வோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கஞ்சன் யாருன்னு கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரும் ஹதீஸில், என்னுடைய பெயர் யாரிடத்தில் சொல்லப்பட்டும் அவர் என் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்தான் கஞ்சன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போம். நம்ம கையில போன் இருக்கு. நாள் முழுக்க வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எவ்வளவோ விஷயங்களை பார்க்கிறோம். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுறோம். ஒரு மெசேஜ் வந்தா உடனே ரிப்ளை பண்ணுறோம். ஆனா நம்முடைய அன்புக்குரிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் வரும்போது மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல 2 வினாடி கூட எடுத்துக்கொள்ளாம கடந்து போயிடுறோம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரிக்கிறார்கள். இது பணம் சம்பந்தப்பட்ட கஞ்சத்தனம் கிடையாது. ஸலவாத் சொல்ல வேண்டிய இடத்தில் அதை சொல்லாமல் இருப்பதை பற்றிய எச்சரிக்கை. நம்ம கையில எதுவுமே இல்லாத நேரத்தில் கூட நம்மால ஸலவாத் சொல்ல முடியும். வேலை செய்யும் போதும் சொல்லலாம், வீட்டு வேலைகள் செய்யும் போதும் சொல்லலாம், பயணம் செய்யும் போதும் சொல்லலாம், போன் யூஸ் பண்ணும் போதும் சொல்லலாம். அதுக்கு பணம் தேவையில்லை, நேரமும் அதிகம் தேவையில்லை. அதனால இனி வரும் காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் நம்ம காதில் விழும்போது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாகவும் அவர்களின் சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவும் ஆக்குவானாக. ஆமீன்.